Just as a small child want to take a toy apart to find out what is inside. So the child is very curious. Okay, so ஒரு டாய் கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த டாயில் விளையாடுறதை விட என்ன பண்ணுவாங்கன்னா வாட் இஸ் இன்சைட் அப்படின்னு பார்ப்பாங்க, உடச்சி பார்ப்பாங்க, பிச்சு பார்ப்பாங்க. ஸோ தே ஆர் ஹேவிங் very curious. Okay, scientists have for long been curious about the internal structure of an atom. The same like that, scientists also have very curious about the internal structure of an atom. They wanted to find out what are the particles present inside an atom and how are these particles are arranged in an atom. For explaining this, many scientists proposed various atomic models. We have learned Dalton's atomic theory and J.J. Thomson's model in class 8. So already we know that John Dalton's atomic theory. Dalton atomic the first atomic theory was proposed by John Dalton. So according to John Dalton atomic theory, atom is a minute particle. Atom is a minute particle and atom is an indivisible. Atom is an indivisible particle. So indivisible means we cannot able to split up into two. ஸோ மேலும் என்ன பண்ண முடியாதுன்னா உடைக்க முடியாது, ரொம்ப சின்னது மைன்யூட்டும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஜான் டால்டனோட தியரி. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு தாம்சன்ஸ் மாடல். ஸோ தாம்சன்ஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா, ஸோ வாட்டர் மெலனில் பார்த்தோன்னா உள்ள சீட் இருக்கும், சீட் அண்ட் ஃப்ளஷ் இருக்கும். சீடெல்லாம் வந்து எலக்ட்ரான் அப்படின்னும் இந்த ஃப்ளஷ் எல்லாமே ப்ரோட்டான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஆட்டம் இருக்குது அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணார். யாருன்னா J.J. தாம்சன். ஸோ இட் ஹாஸ் ஜான் டால்டன் என்ன சொன்னார்னா தெர் இஸ் நோ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், இட் இஸ் அ வெரி மைன்யூட் அண்ட் இன்டிவைசிபிள் அப்படின்னு சொன்னார். ஸோ J.J. தாம்சன் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா J.J. தாம்சன் சொன்னது என்ன அப்படின்னாக்கா இல்லை, ஸோ இட் ஹேஸ் அ டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர், ஒன் இஸ் எலக்ட்ரான் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ப்ரோட்டான். ஸோ திஸ் இஸ் இவர் சொன்னதை விட கொஞ்சம் பயங்கர முன்னேற்றம் தான் J.J. தாம்சன் சொன்னது. ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து அட்டாமிக் மாடல் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த இந்த லெசனில் பார்ப்போம். Discovery of nucleus. In 1911, Lord Rutherford, a scientist from New Zealand, performed his famous experiment of bombarding. So what is the meaning of bombarding? Bombarding na collision அப்படின்னு அர்த்தம், மோதுறது. So bombarding a thin gold foil with very small positively charged particles. So a thin gold foil na metal sheet like that. கோல்டுனால ஆன ஒரு மெட்டல் ஷீட்டு. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா thin gold foil with a very small positively charged particles. ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் போய் இந்த இந்த தின் ஷீட்டை மோதுது. ஓகேவா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது. அப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது ஸோ அது அப்படி மோதுது இல்லையா, அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இந்த கோல்டு ஷீட்டை போய் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது. அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கால்டு a thin gold foil with a very small positively charged particles. So that positive charged particles which is called alpha particles. He selected a gold foil because, so why he selected the gold foil? Gold metal is a highly malleable metal. So he selected a gold foil because he wanted as a thin layer as possible, and gold is the most malleable metal. So what is the meaning of the malleability? Malleable. So malleable means we can able to easily make very thin sheet. இன் தமிழில் சொல்லும்போது இதை எளிமையாக ஒரு தகடாக மாற்ற முடியும். ஸோ ரொம்ப எவ்வளோ மெல்லிசாக தகடாக மாற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிசான தகடாக மாற்ற முடியும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கோல்டு ஃபோயில் எடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு கோல்டு மெட்டல் ஷீட் எடுத்துருக்கிறாரு. இதை ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வச்சு மோத வைக்கிறாரு. ஸோ மோத வைக்கிறதுனால வர ரிசல்ட் என்னன்னு அடுத்து பார்ப்போம். ஸோ ஏன் வந்து கோல்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னாக்கா இட்ஸ் அ வெரி மெல்லபிள் மெட்டல் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, actually this is the apparatus setup. Okay, so here radium, source of the particles. Radium is the source of the particle. So actually radium is the radioactive elements. So what is the meaning of the radioactive elements? So this type of elements just a spontaneously emission of the radiation without any external disturbance like temperature, pressure. Without any external disturbance, this type of elements spontaneously emitted some radiations. ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ ரேடியம் இருக்கு இல்லையா, ஸோ ரேடியம் என்ன பண்ணுனாக்கா எந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேடியம் என்ன பண்ணுன்னா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும்.
ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பெரிய கிளாஸில் படிப்போம். ஆல்ஃபா, பீட்டா அண்டு காமா. ஸோ இந்த ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ ரேடியம் சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த இங்கேருந்து வர இதுலேருந்து வர ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட சோர்ஸ் எதுனா ரேடியம் சப்ஸ்டன்ஸ். ஸோ ரேடியம் இஸ் ஒன் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டோட கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82. எதெல்லாம் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82 இருக்கோ ஸோ அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ தட் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எமிட்டட் சம் ரேடியேஷன்ஸ் லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ லைக் தட். ஸோ அதில் ஆல்ஃபாவை நம்ம எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் மட்டும். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க லெட் பிளாக். ஒரு இந்த ரேடியேஷன்ஸ் வந்து பெனட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லெட்டுங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டல். ஸோ லெட் பிளாக்குள்ளே யாரை வச்சுருக்காங்கன்னா ரேடியமை வச்சுருக்காங்க. ஸோ ரேடியம்லேருந்து யார் எமிட் ஆகுறதுன்னா ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ். ஸோ திஸ் ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் ஆன் த இது பார்த்திங்கன்னா இதான் மெட்டல் ஃபாயில். மெட்டல் ஃபாயில்னால் கோல்டு ஃபாயில் சொன்னேன் இல்லையா மிஸ், அதான். ஸோ கோல்டு மெட்டல் ஃபாயில். ஸோ சுற்றி இருக்கிற இந்த ஷீட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு. ஸோ லூமினசென்ட் ஸ்க்ரீன் அப்படின்னாக்கா ஒளிரும், லூமினசென்ட்னால் ஒளிரும் தன்மை உள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு வேளை இந்த ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் போய் அதில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அந்த கோல்டு ஃபாயிலில் லூமினசென்ட் ஸ்க்ரீனில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா அது ஈஸியாக நம்ம பார்க்க முடியும், ஒளிரும் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் லூமினன்ட். இந்த ரேடியேஷன்ஸ் இதுலேருந்து ஒரு ரேடியேஷனில் போய் படுது அப்படின்னா தெரியும் பளிச்சுன்னு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த லூமினசென்ட் ஸ்க்ரீன். டு டிடெக்ட் ஸ்கேட்டர்ட், இந்த ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த லூமினசென்ட் ஸ்க்ரீன். ஓகே. ஸோ இதை பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், இங்கே பாருங்களா, இங்கே இது வந்து என்னென்னா beam of alpha particles. What is the beam? A single radiation, single ray which is called radiation. More than one ray which is called beam. அதாவது group of ray 1 2 3 4 5. ஸோ இப்படி நிறைய ரேஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா beam. ஓகே. ஒளிக்கற்றைன்னு தமிழில் சொல்லுவாங்க, கற்றை. Okay, so this is ray, this is beam. A single ray which is called radiation, a group of ray which is called beam. So இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா from the radium source, so we have to take the beam of alpha particles. So alpha particles, so one more thing have to know here, what is alpha? Alpha particles is nothing but helium nucleus. Helium, atomic number 2, mass number 4. So that is the alpha particles. Alpha particles is nothing but a helium nucleus. Helium nucleus means He, atomic number 2 and mass number 4. So this beam of alpha particles is strike out on the gold foil. Okay. So this the beam of alpha particle is strike out on the gold foil. So gold foil பட்டோன்னா என்ன ஆகுதுனாக்கா it's a scattered radiations. ஸோ ஸ்கேட்டர்னால் தெரியும் நமக்கு, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அப்சர்வ்டு பை த லூமினசென்ட் ஸ்க்ரீன். ஸோ வாட் ஆர் தட் ரேடியேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட், a very small number of alpha particles are significantly detected. A few particles are slightly detected. Most alpha particles pass straight through the foil. The first பாருங்க, a very small number of alpha particles significantly deflected. ஓகே, பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அப்படி விலகி போகுது சில ரேடியேஷன்ஸ். ஓகே. அடுத்து a very few particles are slightly deflected. நேராக அந்த ஆல்ஃபா பீம் போய் கோல்டு ஃபோயிலில் பட்டு ரொம்ப ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது, லேசாக விலகி போகுது, கொஞ்சம் லேசாக விலகி போகுது. ஓகே. ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட். அண்ட் தென் மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ ஃபோயில். ஓகே. ஸோ சிக்னிஃபிகண்ட்லி டிடெக்டட் மீன்ஸ் நல்ல மேஜராக, சாரி நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லலை, மேஜராக பெருசு அப்படி பட்டு மேஜராக டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ சில பார்ட்டிகல்ஸ் பார்த்தோன்னா ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபோயில். ஸோ த ஆல்ஃபா beam incident on the gold foil without any deviations, moving straight in manner. ஸ்ட்ரைட்டாக போகுது. Most alpha particles pass straight through the foil. Okay. லிசன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போய் கோல்டு ஃபோயிலில் பட்டோன்னே 3 டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ளெக்டட்னால் விலகி போகிறது.
ஸோ டிஃப்ளெக்ட் பெருசாக டிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து a few particles are slightly deflected, லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் தென் மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் passes straight through the foil. ஒரு சில ரேடியேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ரூதர்ஃபோர்ட் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஆட்டம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஓகே, this is a gold foil, very thin gold foil, already I told you. So from this experiment he observed that first most of the alpha particle passed straight through the foil, already I told you, no. So most of the alpha particle straight through the foil, and then some alpha particles were slightly deflected from their straight path. So some of the alpha particles slightly deflected. So third point, very few alpha particles completely bounced back. So bounced back அப்படின்னாக்கா ரிட்டர்ன், போன பாதையிலேருந்து ரிட்டர்ன் வந்துடுறது. ஓகே, ஸ்லைட்லி very few alpha particles completely bounced back, ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, so listen here. So these are the three type of radiation. So ஸ்ட்ரைட்டாக போகிறது. So these are the three type of radiation: straight, little deflected and bounced back. So from this இந்த ஸ்ட்ரக்சர், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணார், ரூதர்ஃபோர்ட் ஈஸியாக அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே சென்ட்ரல் போர்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ ஒய் த lines are going straight line without any disturbance, straight line தான் போகுதுன்னா அங்கே ஏதோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதான் ஸ்ட்ரைட் லைன் போகுது. லேசாக டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன காரணம்னா இந்த எட்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ், இந்த எண்ட் ஆஃப் த நியூக்ளியஸில் பட்டு இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பவுன்ஸ்டு பேக் அப்படின்னா கரெக்டாக நியூக்ளியஸ் பக்கமாக போகிற அந்த ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளே டிரான்ஸ்மிட் ஆக முடியாத அளவுக்கு very center portion is a highly density center portion is occupied by the nucleus. So that's why the radiation cannot able to penetrate. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா போன வேகத்துக்கு திரும்பி வந்தது. அப்போ இதுலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகலை, அதாவது உள்ளுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆக முடியல அப்படிங்கிறதுனால இங்கே என்ன இருக்குன்னாக்கா சென்ட்ரல் போர்ஷன் ஆக்குபைட் த ஹெவி டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால் இதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா சென்ட்ரல் போர்ஷனில் என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, அடுத்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணார். ஓகே, லேட்டர் ரூதர்ஃபோர்ட் generalized these results of alpha particles scattering experiment and suggested a model of atom that is known as Rutherford atomic model. Rutherford's atomic model. According to this model, the atom contains large empty space. So நம்ம ஏற்கனவே சொன்னது தான். So central portion occupied by the nucleus and okay, so it has a large empty space in between the orbitals. இது மாதிரி empty space இருக்குன்னு கண்டுபிடிச்சார். அடுத்தது, there is a positively charged mass at the center of the atom. So this is the center of the atom occupied by the positively charged mass at the center of an atom. ஸோ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் சென்டரில் இருக்குது. ஏன்னா வந்த ஆல்ஃபா ரேடியேஷனும் பாசிட்டிவ். ஸோ ஒருவேளை நெகட்டிவாக இருந்தால் உள்ளே அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பவுன்ஸ் பேக் ஆனதுனால, ரிட்டர்ன் வந்ததுனால கண்டிப்பாக அது என்னவா இருந்திருக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னாக்கா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணார். there is a positively charged mass at the center of the atom known as nucleus. This is called a nucleus. Okay, third point, the size of the nucleus of an atom is very small compared to the size of the atom. So nucleus is very small when compared to size of the atom. The size of the atom is very maximum. The size of the atom is maximum when compared to size of the nucleus. அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ரொம்ப சின்னது. total atomic structureல nucleus is a very small. The electron revolve around the nucleus in closed circular path is called orbit. So this is the nucleus. The electron revolve around the nucleus. The electron revolve around the nucleus. So that path which is called the
orbit, that path which is called orbit. Okay, and then an atom as a whole is electrically neutral. So enna sonar appadina, so whole the atom is electrically neutral. How is this possible? Proton is a positively charged particle and electron is a negatively charged particle. So both number will be the same. ரெண்டும் சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரோட்டான் 10 இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 10 இருக்குன்னா 10 மைனஸ் இருக்குது அப்படின்னாக்கா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், த ஆட்டம் இஸ் அ நியூட்ரல் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணார். ஸோ திஸ் இஸ் த நியூக்ளியஸ். This is the nucleus and this is the orbit, the path of the electron. So these are the orbit. This is the path of the electron. The same like that. So listen here. So நம்ம solar system கூட பார்த்தோம்னா நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா sun இருக்கும். Sun is there. So the outermostல என்ன யார் இருப்பானாக்கா the planetsோட orbit இருக்கும். So planets. So this Rutherford model is similar to the solar system. Rutherford's model of an atom was somewhat like that of the solar system. So Rutherford model யார் மாதிரி இருக்குன்னா solar system மாதிரி இருக்குது. Rutherford's model of a atomic structure is similar to the structure of the solar system. Just as in the solar system, the sun is at the center and the planets revolve around it. So the center portion is occupied by the sun, the planets revolve around the sun. Similarly, in an atom is the nucleus. So atom also the center portion is occupied by the nucleus and the nucleus present at the center and the electrons revolve around it in orbits or shells. So the electrons revolve around the nucleus, so in different shells. So that is the path of the electron which is called an orbit or a shell. So that the Rutherford model of the atom is similar to the solar system. Limitations in Rutherford's model. So according to electromagnetic theory, so this electromagnetic theory இதை பற்றி நீங்கள் பெரிய கிளாஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. According to electromagnetic theory, a moving electron should accelerate and continuously lose energy. For example, so this is the nucleus. So the electron revolving around the nucleus continuously so lose energy. For example, so இப்போ நம்ம கண்டினியூஸாக வேலை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் இல்லையா. ஸோ கண்டினியூஸாக ரிவால்வ் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா எலக்ட்ரான் லாஸ் இட்ஸ் எனர்ஜி, அதோட எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடும். டியூ டு த லாஸ் ஆஃப் எனர்ஜி, பாத் ஆஃப் த எலக்ட்ரான் மே ரெடியூஸ் அண்ட் ஃபைனலி த எலக்ட்ரான் ஷுட் ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். ஸோ த எலக்ட்ரானோட எனர்ஜி லூஸ் ஆகிறதுனால இதான் நியூக்ளியஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் த நியூக்ளியஸ். ஸோ மேபி திஸ் இஸ் த ஆர்பிட்டர். ஸோ அப்போது அது ரிவால்வ் ஆக ஸோ அதோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகுமே மேபி த எலக்ட்ரான் மே ஃபால்ஸ் இன் டு த நியூக்ளியஸ். ஸோ அப்போது இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஸோ ஆட்டம் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். So atom will become unstable. So but atoms are stable. So generally we are telling என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா atoms is stable because both positive and negative are equal னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ atoms வந்து ஸ்டேபிளாக இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக atom is not a stable. So it's atom become unstable but atoms are stable. So generally atom is stable but according to this electromagnetic theory atom is unstable. So அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா Rutherford model is a fail to explain this concept. So Rutherford model failed to explain the stability of an atom. So listen here. So positively charged nucleus. So this is the positively charged nucleus. Okay. So negatively charged electron. So electron revolve around the nucleus. So each and every point it will be accelerated. So that's why the electron lose their energy. So finally the electron may fall into the nucleus.
So that's why the total atom will be unstable. So unstable மாறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. But generally என்ன சொல்றோம், atom is a stable அப்படின்னு சொல்றோம். So that's why the Rutherford model is failed theory. Next we will going to see Bohr model of an atom, Niels Bohr. Okay, so in 1913, Niels Bohr, a Danish physicist, explained the causes of stability of the atom in different manner. So ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு அன்ஸ்டெபிள். ஓகே, ஃபஸ்ட்டு போரோட தியரி ரூதர்ஃபோர்ட் தியரி ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபெயில்டு கான்செப்டை வச்சு போர் வந்து ஒரு அட்டாமிக் மாடல் சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கா, he explained the causes of the stability of the atom in different manner. ஏன் வந்து ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மேனரில் சில கான்செப்ட்ஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கா, ஸோ தட் இஸ் கால்டு he explained the causes of stability of the atom, no? So that is called the postulates of a Bohr அப்படின்னு சொல்கிறாங்க. The first concept is in atom the electron revolve around the nucleus. The electron revolves, actually this is the nucleus. The electron revolve around the nucleus. Okay, so in a stationary circular path, so which is called a orbit or shell. So this is called the electron path, which is called a orbit or shell or energy level. So some more name is here. So orbits or shell or energy levels. Okay, the second postulate is, while revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gains energy. ஸோ அங்கே இப்போ ரூதர்ஃபோர்டில் என்ன சொன்னோம், அது ஆக்சலரேட் ஆக எனர்ஜி லூஸ் ஆகும்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு, போர் என்ன சொல்கிறாருன்னா, ரிவால்விங் அரவுண்ட் த எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அன் ஆர்பிட் அண்ட் திஸ் எலக்ட்ரான் இஸ் நெய்தர் losses or nor gains energy. Okay, this is the second postulate. And third postulate is, an electron in a shell can move to higher or lower energy shell by absorbing or releasing a fixed amount of energy. So this is the first shell, maybe this is the first shell and this is the second shell. So this is K shell and this is, so nucleus is a K shell, K, L shell and this is M shell. Okay, so here K is a first shell. So first shell and first shell-ஓட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கம்மியாக தான் இருக்கும். ஸோ when compared to K and L is the maximum energy than the K shell. M has the maximum energy than the L shell. So அப்போ K is the lower energy, M is the higher energy. So from this, an electron in a shell can move to a higher or lower energy shell by absorbing or releasing a fixed amount of energy. Listen, so maybe the higher energy to lower energy to higher energy, maybe K லேந்து Lக்கோ இல்லை Mக்கோ இல்லை Mலேந்து Lக்கோ இல்லை Kக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா, அப்சார்பிங் ஆர் ரிலீஸிங் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ தான் எனர்ஜி என்ன ஆகும்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும், அது ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் பாஸ்டுலேட் என்ன சொல்கிறாங்க, the orbit or shell are represented by the letters K, L, M, N. First K shell, L shell, M shell. The numbers 1, 2, 3. K means K is equal to 1. So first shell K is equal to, first shell K is equal to 1. Second shell L is equal to 2. Third shell M is equal to 3. Fourth shell N is equal to 4. So the 1, 2, 3, the numbers represented by K, L, M, N. The first shell, second shell and third shell and fourth shell. So this is the, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் எனர்ஜிலேருந்து லோவருக்கு ஜம்ப் ஆகும்போது இப்போ N ஷெல்லேருந்து K ஷெல்லுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுன்னா அப்போ தான் எனர்ஜி என்ன ஆகுனா, ரிலீஸ் ஆர் அப்சர்விங் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ ஹையர் எனர்ஜிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு போகும்போது ஆட்டம் ரிலீஸ் பண்ணது எனர்ஜி இல்லை அப்சர்வ் பண்ணது எதுக்காகனா, டு மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். ஸோ ஆல்ரெடி இந்த டயக்ராமில் அதான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியஸ் K ஷெல், L ஷெல், M ஷெல் அண்ட் N ஷெல். K is the first shell, L is the second shell, M is third shell and N is the fourth shell. The orbit closest to the nucleus is the K shell.
it has the least amount of energy and as electron present in it are called k electrons and so on with the successive shells. Successive shells na அடுத்தடுத்த shell k க்கு அடுத்து l m and their electrons. These orbits are associated with a fixed amount of energy. So Bohr called them as energy levels or energy shells. So k l m n என்ன சொல்றாங்க, k l m n அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனர்ஜி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேக்கு அடுத்து பார்த்தோன்னா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். ஸோ ஷெல் பை ஷெல் இன்க்ரீசஸ் த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஹையர் எனர்ஜிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எம் இஸ் த ஹையர் எனர்ஜி தேன் த கே ஷெல். ஸோ இங்கே பார்த்தோன்னா தீஸ் ஆர்பிட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்பிட்ஸ் orbits or shells, each and every orbits are associated with a fixed amount of energy. So individual fixed amount of energy இருக்கும். So that Bohr called them as energy level or energy shells. So here limitations of a Bohr's model. ஸோ ரூதர்ஃபோர்டோடது வந்து என்ன சொன்னாருனாக்கா அன்ஸ்டேபிளாக இருந்தது அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. அதாவது ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள், அதனால அது தியரி ஃபெயில் ஆனிச்சு. போரோட தியரியில் எது என்ன லிமிட்டேஷன், அதாவது ட்ராபேக், குறைபாடு அப்படிவோம். ஒன் மெயின் லிமிட்டேஷன் வாஸ் தட் திஸ் மாடல் வாஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ். It could not be extended to multi-electron nucleus. So Bohr model, இப்போ past slides பார்த்தோம் இல்லையா. So this Bohr's model only applicable for hydrogen and hydrogen like ions. ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான், ஹைட்ரஜன் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் Bohr's மாடல் சூட் ஆகுதான். ஸோ மற்ற எலமெண்ட்ஸ் இருக்கிற மல்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கிற நியூக்ளியஸ்க்கெல்லாம், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிற நியூக்ளியஸ்க்கெல்லாம் this model is not suit. So that's why this theory also failed. Next, discovery of neutrons. In 1932, James Chadwick observed when beryllium was exposed to alpha particles with about the same mass as protons were emitted. Okay, so what is that? So discovery of neutrons. Beryllium is bombardனா strike out. ஸோ இப்போ பெர்லியம் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெர்லியம் நியூக்ளியஸ் மேலே ஆல்ஃபா ரேடியேஷன்ஸை மோத விடுறது, ஆல்ஃபா ரேவை. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கார்பன் கிடைக்கும், நியூட்ரான் கிடைக்கும். கார்பன் 612 ப்ளஸ் ஒரு நியூட்ரான் கிடைக்கும். ஸோ ஒரு நியூட்ரான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக நியூட்ரான் அப்படின்னு தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, பெர்லியம் மேலே ஆல்ஃபா ரேவை வந்து இன்சிடென்ட் பண்ண வைக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா ஒரு கார்பன் கிடைக்குது. ஸோ கார்பனோடு சேர்த்து ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ரேடியேஷன் particles with about the same mass as protons were emitted. ஸோ ப்ரோட்டானோட மாஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஸோ அப்போது இது என்ன ரேடியேஷன்ஸு தெரியல அவருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட மாஸ் எப்படி இருக்குன்னாக்கா ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குது, மாஸ் ப்ரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குது. These emitted particles carried no charge, but proton has a positive charge. No, proton has a positive charge, but these emitted radiations have no charge. அப்போ this is not proton அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. They were called as neutrons. It is denoted by n, atomic number 0, mass number 1. The subscript 1 represents is a mass and subscript 0 represents is electric charge. Okay, so here 0 is the electric charge. So that's why it's called a neutral. The neutron, which is called a neutral charge. So that the neutron is discovered by, who is discovered by neutron? Chadwick. So what are the properties of neutron? This particles was not found to be deflected by any magnetic or electric field. Proving that it is electrically neutral. So it is not deflected by electric or magnetic field.
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் இது எந்த டிஃப்ளெக்ஷனும் ஆகலை, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எந்த டிஃப்ளெக்ஷனும் ஆகலை. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் நாட் ஒபே த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தட்ஸ் வை விச் இஸ் கால்டு நியூட்ரல் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் ப்ளஸ், இட்ஸ் நாட் மைனஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. த செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூட்ரான், இட் இஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு proton. Already we said no, already I said the mass is equal to proton 1.676 into 10 power minus 24 gram, so which is equal to 1 atomic mass unit, that is 1 AMU. So one more to know is given here. In 1920 Rutherford predicted the presence of another particles on nucleus. For nucleus Rutherford கண்டுபிடிச்சாரு இல்லையா. James Chadwick, the inventor of the neutron, was studied or student of Rutherford. ஸோ சாட்விக் என்ன பண்ணார், நியூட்ரானை கண்டுபிடிச்சார். நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாக்கா சாட்விக். ஓகேவா. நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாருன்னா ரூதர்ஃபோர்டு. ஸோ ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் தான் யார் அப்படின்னா சாட்விக். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா டால்டன் அட்டாமிக் மாடல், ஜே தாம்சன் அட்டாமிக் மாடலுக்கு அப்புறம் ரூதர்ஃபோர்டு நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சார். நியூக்ளியஸ் கண்டுபிடிச்ச ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிச்ச அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு தியரி ஃபெயில்டாக இருந்தது. எது அப்படின்னாக்கா ஒரே ஒரு கான்செப்ட். ஸோ ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போர் வராரு. ஸோ போர் சொன்ன கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எதுக்கு மட்டும்தான் சூட்டபிளாக இருக்குது அப்படின்னாக்கா, எதுக்கு மட்டும் சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ்க்கு மட்டும் தான் சூட்டபிளாக இருக்குது அப்படின்னால அதுவும் ஃபெயில் ஆகிட்டு. அதுக்கு அடுத்த தியரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்ரான் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான், யார் நியூட்ரானை கண்டுபிடிச்சது அப்படின்னாக்கா சாட்விக். சாட்விக் யாருன்னா ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட்டு. எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, பெர்லியம் சப்ஸ்டன்ஸ் எடுத்து ஆல்ஃபா பார்ட்டிக்கில் அதில் மோத விடுறாரு. மோத விடும்போது கார்பன் கிடைக்குது, புதுசாக ஒரு ரேடியேஷன் கிடைக்குது. ஸோ அந்த ரேடியேஷன் யார் மாதிரி இருக்குன்னா புரோட்டான் மாதிரி இருக்குது. நல்லா அவர் ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, proton has a positive charge, it has a no charge because it is not deflected by any electric and magnetic field. So that's why which is the neutral charge அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஓகே.